வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்மால் மறக்கவே முடியாது. அது நம் கடைசி காலம் நிமிடத்தில் கூட நம் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை மறக்க முடியாது. சிலர் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம். அவரே வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருக்கும் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம். சில சமயம் நமக்கு சிலர் பணத்தாலும் துரோகம் செய்திருக்கலாம். ஆனால் நாம் அதையே நினைத்து கொண்டு இருந்தோமானால் நிம்மதியானது கெட்டுவிடும் அல்லவா? எப்பொழுதும் நிம்மதியானது எங்கும் தேடக்கூடாது. நிம்மதியானதை நம்மிடம்தான் நாம் தேட வேண்டும். நாம் தானே தொலைத்தோம். யார் எது செய்தாலும், ஏன் ஒரு உதாரணத்திற்கு யாராவது அவர்கள் வாழ்க்கையில் இது நடந்தது அது நடந்தது என்று நம்மிடம் சொன்னால் நாம் அதையே நினைத்து கொண்டே இருப்போம் அல்லவா ஒரு நாள் முழுவதும். அப்படி இருக்கும் பொழுது நம் வாழ்வில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை மறக்க முடியாதுதான். ஆனால் நிம்மதியை வெளியில் தேடக்கூடாது. நிம்மதியை நம் தான் தொலைத்தோம். நம்மிடம்தான் நிம்மதி உள்ளது. நிம்மதி எப்பொழுதும் தொலைந்து விட்டது என்று சொல்லாதீர்கள். நிம்மதி உங்களிடம் உள்ளது. நீங்கள் தான் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை மறக்க வேண்டும். எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வைத்துக் கொண்டு இருந்தோமானால் நிச்சயமாகவே நம் நிம்மதியை துளைக்கத்தான் செய்வோமே தவிர நாம் கொண்டு வருவோம் மாட்டோம். புரிந்து கொள்ளுங்கள். நிம்மதியை வெளியில் தேடாதீர்கள், உங்களுக்குள் தேடுங்கள். நிச்சயமாகவே அனைத்து கெட்ட விஷயங்களும் மறைந்துவிடும். நம் நிம்மதியை எப்பொழுது நமக்குள் கொண்டு வருகிறோமோ, நம் எதனால் நிம்மதியை தொலைத்தோமோ அது நிச்சயமாகவே நம்மை தொந்தரவு செய்யாமல் மறைந்துவிடும். தங்கமே, புரிந்து கொள். நான் என்ன சொன்னாலும் அதற்கு காரணம் உண்டு. இப்பொழுது நீ கவலையாக இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்வில் நடந்த சில விஷயங்களை மறந்துவிடு என்று. மறந்துவிட்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை பார். உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்ததை மறந்து சந்தோஷத்தை தர நானும் உனக்கு உதவி செய்கிறேன். எப்பொழுதும் நான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உனக்காகவே நான் இருக்கிறேன். ஜெய் வாராகி.